அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். புதிய ஒரு காணொளி ஊடாக உங்களை சந்திப்பதை மகிழ்ச்சி. இன்று நாம் பார்க்க இருக்கும் வினா வெட்டுக்களை அடிப்படையாக கொண்டதும் துண்டுகளை அடிப்படையாக கொண்டதுமான ஒரு வினா. இந்த வினாவை நீங்க அவதானிச்சீங்கன்னா, கயிறு ஒன்று இரு சம துண்டுகளாக வெட்ட ரூபாய் 25 செலவானது எனின் அக்கயிற்றினை 6 துண்டுகளாக வெட்ட எவ்வளவு பணம் தேவை? கயிறு ஒன்று காணப்படுது, அதனை 2 துண்டுகளாக வெட்டுவதற்கு 25 ரூபாய் பணம் தேவையா? அதனை 6 துண்டுகளாக வெட்டப்படுறாங்க. அவ்வாறான சந்தர்ப்பத்தில் எவ்வளவு பணம் தேவை என்று கேட்கிறாங்க. இதில் அவதானிக்க வேண்டிய விஷயம், இதெல்லாம் நிறைய பேர் பிளவுற நீங்க இந்த துண்டுகளுக்கு காசு இல்லை, எத்தனை வெட்டு என்பதுக்குத்தான் பணம் தேவைப்படும். உதாரணமாக இதில் ஒரு பெரிய ஈக்கில் துண்டு காணப்படுகின்றது. இதை நான் என்ன செய்ய போன்றேன், 2 தடவைகள் உடைக்க போன்றேன். முதலாவது தரம் உடைக்கும் சந்தர்ப்பத்தில் எத்தனை வந்தது? ஒரு தரம் உடைத்தனால் ஒரு துண்டு வந்திருக்கு. அதே சமயம் இப்ப 2வது தரம் உடைக்க போன்றேன். 2வது தரம் உடைக்கும் போது எத்தனை துண்டு மொத்தமாக வந்திருக்கு? மொத்தமாக 3 துண்டுகள் வந்திருக்கு. ஒரு வெட்டு நாம் வெட்டும் போது 2 துண்டுகள் வரும். 2 வெட்டு வெட்டும் போது 3 துண்டுகள் நமக்கு வரும். இதை என்ன செய்யறாங்க? 2ஆ வெட்டுறாங்க. 2ஆ வெட்டும் சந்தர்ப்பத்தில் இந்த வெட்டுக்குத்தான் இந்த 25 ரூபாய் பணம் தேவைப்பட்டது. அவர்களுக்கு தற்போது எத்தனை துண்டுகள் தேவை? 6 துண்டுகள் தேவை. எனவே நாம் அதே கயிற்றை நாம் தற்போது வெட்ட போன்றோம். 1 2 3 4 5 5 தரம் நாம் வெட்டுறோம். வெட்டும் சந்தர்ப்பத்தில் எத்தனை துண்டுகள் கிடைத்திருக்கிறது? 1 2 3 4 5 6 6 துண்டுகள் நமக்கு கிடைத்திருக்கின்றது. ஆனால் நாம் எத்தனை தடவைகள் வெட்டி இருக்கின்றோம்? 1 2 3 4 5 5 தடவைகள் நாம் வெட்டும் போது 6 துண்டுகள் நமக்கு கிடைத்திருக்கின்றது. ஒரு வெட்டுக்கு 25 ரூபாய் பணம் தேவைப்படுகின்றது. எனவே 5க்கு பார்க்கிறதுக்கு 25 நாம் 5ஆல் பெருக்க போகின்றோம். 5 25 5 போட்டு 2 மிகுதி 2 10 10 2 12. எனவே 6 துண்டுகளாக வெட்ட எவ்வளவு பணம் தேவைப்படும்? 125 ரூபாய் பணம் தேவைப்படும். எனவே விடை 125 ரூபாய். தரம் 4 மற்றும் தரம் 5 மாணவர்களுக்கான நேரடி வகுப்புகளும் குழு வகுப்புகளும் நடைபெறுகின்றது. அதற்கு இணைய விரும்பும் மாணவர்கள் கீழ்காணும் தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பினை ஏற்படுத்தி மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ளவும். மீண்டும் ஒரு காணொளியில் புதிய ஒரு வினாவோடாக நாம் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.